வட இந்தியாவின் பட்டியாலா சமஸ்தானத்தில் 1889ஆம் ஆண்டு ஒரு சீக்கிய செல்வந்தரின் மகனான சுந்தர் சிங் பிறந்தார். அவருடைய பின்னணியை பார்த்த எவருமே 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்தியாவின் மிகச்சிறந்த கிறிஸ்தவ மத போதகராக அவர் அறியப்படுவார் என்று நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். சுந்தர் சிங்கின் சிறு வயதில் அவருடைய தாய் அவரை ஒவ்வொரு வாரமும் ஒரு சாதுவின் காலடியில் அமர வைத்து பாடம் கற்க அழைத்துச் செல்வார். இருப்பினும் சுந்தர் சிங் வளர்ந்த பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். காடுகள் மலைகளில் அலைந்து திரிந்து பலரை சந்தித்து இயேசுவின் அன்பை எடுத்துச் சொன்னார். பல ஆண்டுகளாக மௌன விரதத்தை கடைபிடிக்கும் சாமியார் ஒருவரை சந்தித்தார். கடந்த 6 ஆண்டுகளாக அவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லையாம். சாது சுந்தர் சிங் அவரை கேட்ட கேள்விக்குரிய பதிலை அவர் எழுதி காட்டினார். சாது சுந்தர் சிங் அவரிடத்தில், கடவுள் அருளிய பேசும் வார்த்தை நீங்கள் பயன்படுத்தாமல் அதை வீணாக்குவது சரியானது அல்ல. கடவுளை பற்றி பேசவும் அவருடைய புகழை பாடவும் தம்மை துதித்து வணங்கவும் தம்மை குறித்து மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லவும் ஆண்டவர் உங்களுக்கு நாவன்மையை கொடுத்திருக்கிறார். நீங்கள் மௌனமாக இருக்க வேண்டும் என்று அவர் நினைத்திருந்தால் உங்களால் வாய் பேச முடியாத ஒருவராக அவர் படைத்திருக்கலாமே என்று கேட்டார். அந்த பெருமை உணர்வு சிறிதுமின்றி அவர் தன் பதிலை எழுதி கொடுத்தார். அதில் அவர், நீர் சொல்வது மிகவும் சரி, ஆனால் என் வாயிலிருந்து வரும் எந்த வார்த்தையும் பயனற்று போகும் அளவிற்கு என் முன்கோபம் மிக கொடியது. என் நாவினால் பொய் சொன்னேன், பிறரை ஏசினேன், பழித்து பேசினேன். நான் இறுதியாக பேசிய 6 வருடங்கள் ஆகிறது. ஆனால் என் மன அமைதியின் லட்சியத்தை நான் இன்னமும் அடையவில்லை. நன்மொழிகளை பேச முடியாவிட்டால் நாவை கட்டி போட்டு மௌனமாய் இருப்பதே உத்தமம் என்று இருக்கிறேன். இதுவரை எந்த நன்மையும் எனக்கு கிடைக்கவில்லை. என்னால் மக்களுக்கு நட்போதனை எதுவும் அளிக்க முடியவில்லை. ஆகையால் மௌனமாக இருப்பதே எனக்கு ஏற்றது என்று எழுதி காட்டினார். சாது சுந்தர் சிங் அவரோடு சத்தியத்தை எடுத்துச் சொல்லிவிட்டு நற்செய்தி நூல் ஒன்றை கொடுத்து கவனமாக வாசியுங்கள் என்று சொன்னார். அவரும் கவனமாய் வாசிப்பேன் என்று சொன்னார். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற பேசும் வார்த்தை நாம் எந்த அளவு பயன்படுத்துகிறோம்? தவறாய் பேசியதற்கு தண்டனையாக பேசாமல் இருப்பதை விட நம்முடைய நாவை பயனுள்ள காரியங்களுக்கு பயன்படுத்த தீர்மானம் செய்வோம். ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம் என்றுதான் பரிசுத்த வேதமும் நமக்கு கற்றுத்தருகிறது. செய்வோமா?